من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை ஆதரவு வைத்தவனாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இந்த வாராந்திர தஃப்சீருடைய மஜ்லிஸிலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நாம் நம்மை சார்ந்த அத்தனை நபர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவென்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் ஒவ்வொரு வாரமும் குர்ஆனின் வசனங்களை மையமாக வைத்து அதனுடைய விளக்கங்களையும் ஹதீஸுகளையும் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே சூரத்துல் மாயிதாவுடைய 15வது வசனத்தை அல்லாஹு தஆலா வேதக்காரர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். அஹ்லு கிதாப் என்று சொல்லப்படுகின்ற யூதர்கள், நஸ்ரானிகள், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வழியிலே வந்த யூதர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வழியிலே அவர்களை பின்பற்றாமல் தாங்களே ஒரு கொள்கையை உருவாக்கி வழிகிட்டு போன நஸ்ரானிகள், இந்த அஹ்லு கிதாபுகளை பார்த்து அல்லாஹு தஆலா ஒரு உரையாடலை பேசுகின்றான். அந்த உரையாடலை அல்லாஹ் குர்ஆனில் சூரா மாயிதாவில் 15வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். யா அஹ்லல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, வேதம்காரர்களே, கத் ஜாஅக்கும் ரசூலுனா, உங்களிடத்தில் எங்களுடைய தூதர் வந்துவிட்டார். நாம் அனுப்பிய தூதர் உங்களிடத்திலே வந்துவிட்டார். அவர் என்ன செய்வார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறித்து அல்லாஹு தஆலா அந்த யூத நஸ்ரானிகள் என்கிற அஹ்லு கிதாபிடத்திலே சொல்கிறான், நம்முடைய தூதர் உங்களிடத்திலே வந்துவிட்டார். அவர் யுபய்யினு லக்கும் கஸீரன் மிம்மா குன்தும் துஃபூன மினல் கிதாப், உங்கள் வேதங்களிலே சொல்லப்பட்டவற்றிலே நீங்கள் எதையெல்லாம் மறைத்து வைத்திருந்தீர்களோ இதெல்லாம் வெளியே சொல்லிடக்கூடாது. அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தௌராத், இன்ஜீல் போன்ற வேதங்களிலே அல்லாஹ் சொல்லிய விஷயங்களிலே எதையெல்லாம் நீங்கள் மறைத்து வைத்திருந்தீர்களோ அப்படி நீங்கள் மறைத்து வைத்திருந்த அதிகமான விஷயங்களை எம்முடைய தூதர் விளக்கி சொல்ல வந்துவிட்டார். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விட்டார்கள். உங்கள் வேதங்களிலே நீங்கள் மறைத்து வைத்திருந்த அதிகமான விஷயங்களை அவர்கள் விளக்கி சொல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், வயஃபு அன் கஸீர், அது மட்டுமல்ல, தேவையில்லாத அநேகமான விஷயங்களை அவர்கள் விட்டு விடுவார்கள். கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூருன் வ கிதாபும் முபீன், அழகான அல்லாஹ் சொல்கிறான், கத் ஜாஅக்கும், உங்களிடத்திலே வந்துவிட்டது, மினல்லாஹி, அல்லாஹ்விடமிருந்து, நூருன், பேரொளி வந்துவிட்டது, பேரொளி வந்துவிட்டது, வ கிதாபும் முபீன், அது மட்டுமல்ல, தெளிவுள்ள இந்த வேதம் உங்களிடத்திலே வந்திருக்கிறது என்று அல்லாஹு தஆலா நூர் என்ற வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான், கிதாப் முபீன் என்ற வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான். தஃப்சீரின் விரிவுரைகளிலே சொல்கிறார்கள், அந்த பேரொளி எது?
எது பேரொளி? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பேரொளி. அல்லாஹ்விடமிருந்து பேரொளியான கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, வ கிதாபும் முபீன், தெளிவான வேதமும் உங்களிடத்திலே வந்து விட்டது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனை குறித்து, குர்ஆனின் வருகையை குறித்து, குர்ஆனை சுமந்து வந்த நபியின் வருகையை குறித்து வேதக்காரர்களிடத்திலே பேசுவதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், குர்ஆனுடைய மகிமையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? யஹ்தி பிஹில்லாஹு மனித்தபஅ ரில்வானஹு, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனின் மூலம் நேர்வழி காட்டுகிறார். சும்மா வறண்டு பிடிச்சவங்க இல்லை. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை விரும்பாமல் மனோ இச்சையினுடைய பொருத்தத்தை விரும்புபவர்களுக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காட்டாது. யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹ் நேர்வழி காட்டுகின்றான். எப்படிப்பட்ட நேர்வழி? சுபுலஸ்ஸலாம், பாதுகாப்புள்ள நேர்வழியில அவர்களை அல்லாஹ் செலுத்துகின்றான். அல்லாஹ் வழிகேடுகளை விட்டு பாதுகாப்பான நேர்வழியில அல்லாஹ் செலுத்துவதாக சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அது மட்டுமல்ல, இந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹு தஆலா யுஹ்ரிஜுஹும் மினல் லுலுமாத்தி இலன் நூர், இருட்டிலிருந்து, இருளிலிருந்து அல்லாஹ் வெளிச்சத்தின் பக்கம் அவர்களை வெளியேற்றுகின்றான். இருள் என்கிற வழிகேடு இங்கே குறிப்பாக்குவது, இருள் என்பது வழிகேடு. வழிகேட்டை விட்டு நேர்வழி என்கிற பிரகாசத்தின் பக்கம் அல்லாஹ் அவர்களை வெளியாக்குகிறான். பிஇذنஹி, தன்னுடைய அனுமதியை கொண்டு. வயஹ்தீஹிம் இலா ஸிராத்தின் முஸ்தகீம், நேரான பாதையிலே அவர்களை அல்லாஹ் இந்த குர்ஆனை கொண்டு செலுத்துகிறான் என்று அல்லாஹு தஆலாவுடைய இந்த வேதத்தை பற்றி குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சூரா மாயிதாவின் 16வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறார். அப்ப அல்லாஹ்விடம் இருந்து நபி என்கிற பேரொளி வந்துட்டாங்க, தெளிவான வேதம் வந்து விட்டது. யார் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பாதுகாப்பான வழிகளை இந்த குர்ஆனின் மூலம் அல்லாஹ் காட்டுகின்றான். இருள் என்கிற வழிகேட்டிலிருந்து ஒளி என்கிற நேர்வழியின் பக்கம் அல்லாஹ் செலுத்துகின்றான். நேரான பாதை ஸிராத்துல் முஸ்தகீம் என்கிற பாதையின் பக்கம் அல்லாஹ் அவர்களை செலுத்துகின்றான். நம்ம அல்லாஹ்ட்ட குர்ஆன்ல சூரத்துல் ஃபாத்திஹாவுல ஒவ்வொரு ரக்காத்திலையும் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு ஸிராத்துல் முஸ்தகீம் என்கிற நேர்வழியிலே எங்களை ஆக்குவாயாக, நேர்வழியை காட்டுவாயாக, ஸிராத்துல் முஸ்தகீம் என்கிற நேர்வழி எனக்கு காட்டுவாயாக என்று சூரத்துல் ஃபாத்திஹாவில் நாம் அல்லாஹ்விடத்துல ஒவ்வொரு தொழுகையிலையும் கேட்கிறோம். சரி, நேரான பாதைனா என்ன? நேர்வழி ஸிராத்துல் முஸ்தகீம்னா என்ன? இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், நபிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லடியார்கள் எந்த பாதையில இருந்தார்களோ அந்த பாதை தான் ஸிராத்துல் முஸ்தகீம் என்கிற பாதை. அப்படிப்பட்ட ஸிராத்துல் முஸ்தகீம் என்கிற பாதையை அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலம் காட்டுவதாக இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார். குர்ஆன் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இந்த வசனம் நமக்கு என்ன காட்டுது? குர்ஆன் மனிதன் இருக்கிறானே அவன் மனோ இச்சையின்படி வாழ்வதற்கு அனுமதி அல்ல. கண்டதே கோலம், கொண்டதே காட்சி என்று எப்படி வேணா வாழலாம், விபச்சாரம் செஞ்சுக்கலாம், சாராயம் குடிச்சுக்கலாம், என்ன பாவத்தை வேணா செஞ்சுக்கலான்றதுக்கு மார்க்க அனுமதிக்கல. இஸ்லாம் என்பது குர்ஆனின் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாகவும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற அற்புதமான நெறியை காட்டுகிற மார்க்கம் இஸ்லாம். அந்த ரெண்டு விஷயம், குர்ஆனு, இன்னொன்று ஹதீஸ், இந்த ரெண்டிலே பிரதானமானது அல்லாஹ் தஆலா குர்ஆனை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒரு முஸ்லிமின் மீது குர்ஆனுடைய விஷயத்தில் ரெண்டு விதமான கடமைகளை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். முதலாவது, இந்த குர்ஆனை அதனுடைய மானா பொருள் அறிந்து படிப்பது. சும்மா அப்படியே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் அலிஃப் லாம் மீம் அப்படின்னு என்ன செய்யறது? குருட்டாம்போக்கில் ஓதுறத குர்ஆன் விரும்பல. நன்மை இருக்கான நன்மை இருக்கு, ஆனால் குர்ஆன் என்ன விரும்புகிறது? என்னுடைய அர்த்தத்தை நீ உணர்ந்து ஓத வேண்டும். அல்லாஹ் என்ன கட்டளையிட்டு இருக்கிறான் குர்ஆனில், அல்லாஹ் எதை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறான் என்று குர்ஆனினுடைய அர்த்தங்களை விளங்குவதை அல்லாஹ் விரும்புகிறான். இது குர்ஆனுடைய விஷயத்தை நம்ம செய்ய வேண்டிய முதலாவது கடமை.
அப்ப குர்ஆன் ஓதும் போது குருட்டாம்போக்கில் ஓதக்கூடாது. எத்தனை பேர் இந்த குர்ஆனின் வசனங்களை படித்து நேர்வழியின் பக்கம் வந்திருக்கிறார்கள். எத்தனை பேர் மாற்று மத சகோதரர்களாக இருந்து குர்ஆனினுடைய அர்த்தத்தை வாங்கி படித்து தர்ஜுமாவை படித்து தானும் இஸ்லாத்திற்கு வந்து லட்சக்கணக்கான பேரை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்ப குர்ஆன் என்பது வெறும் ஓதுவதற்காக மட்டுமல்ல, அதனுடைய பொருள் அறிந்து ஓத வேண்டும். அதனுடைய அர்த்தங்கள் என்ன, அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான், அல்லாஹ் இதன் மூலம் என்ன விளக்க வருகிறான் என்பதை அறிந்து ஓதுவது குர்ஆனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை. இன்றைக்கெல்லாம் தமிழ்ல குர்ஆனுடைய தர்ஜுமா வந்துருச்சு, குர்ஆனுடைய தஃப்சீர் வந்துருச்சு. பலவிதமான குர்ஆனுடைய தஃப்சீர்கள் இன்னைக்கு நம்ம கையில் இருக்குது. அழகா அர்த்தம் படிக்கலாம், அதற்கு விளக்கங்களை தெரிந்து கொள்ளலாம், அது இறக்கப்பட்ட காரணத்தை தெரிந்து கொள்ளலாம். இந்த வசனம் யாரின் மீது இறக்கப்பட்டது, ஏன் இறக்கப்பட்டது, இந்த வசனத்தின் பின்னணியில் நடந்த வரலாற்று செய்தி என்ன என்று இன்னைக்கு சின்ன வயசிலிருந்தே மதரசாவுடைய ஓதக்கூடிய காலத்திலிருந்தே குர்ஆனுடைய விளக்கங்களை தெரிந்து கொள்ள ஆசைப்பட வேண்டும். குர்ஆனுடைய தர்ஜுமாக்களை தெரிந்து கொள்ள ஆசைப்பட வேண்டும். குர்ஆன் இறக்கப்பட்ட காரணத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்பட வேண்டும். அப்ப குர்ஆனுக்கு நாம் செலுத்த வேண்டிய கடமைகளில் முதலாவது கடமை குர்ஆனுடைய பொருள் அறிந்து அதை நாம் ஓத வேண்டும். குர்ஆனுடைய விளக்கத்தை அறிந்து நாம் ஓத வேண்டும். இது முதலாவது. ரெண்டாவது, குர்ஆனை அதிகம் அதிகம் ஓதி, அது அர்த்தம் தெரியுதோ இல்லையோ, அதிகம் அதிகம் ஓதிக்கிட்டே இருக்கணும். குர்ஆன் ஓத 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 எண்ணிலடங்கா நன்மைகளை அல்லாஹு தஆலா குர்ஆன் ஓதுவதிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். அப்ப நாம ரெண்டு விஷயம் செய்யணும் குர்ஆன் விஷயத்துல. அல்லாஹு தஆலா குர்ஆன அர்த்தத்தை தெரிஞ்சு ஓதணும், குர்ஆனை சிந்தித்து பார்க்கணும், குர்ஆன்ல அல்லாஹ் சொன்ன விஷயங்களை கொண்டு படிப்பினை பெறணும், அல்லாஹ் ஏவி இருக்கிற விஷயத்தை எடுத்து நடக்கணும், குர்ஆன்ல அல்லாஹ் எதை தடுத்திருக்கானோ அதை தவிர்த்து கொள்ளணும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி இருக்கிற வரலாற்று செய்திகள் எவ்வளவு இருக்கு. சூரத்துல் கஹ்ஃபுடைய வசனங்கள் இருக்கிறது, பக்ராவுடைய வசனங்கள் இருக்கிறது. மாடு என்கிற சூரா, அதனுடைய வரலாற்று செய்தி என்ன, பனு இஸ்ரேல்களை குறித்து அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், தேனை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், தேனீக்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான். இப்படி குர்ஆன்ல பலவிதமான வரலாற்று செய்திகள் இருக்கிறது. அதை படிப்பதன் மூலமாக நாம் படிப்பினை பெற வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல இப்படியே கேட்கிறான். நிச்சயமாக இந்த குர்ஆனை நன்கு நினைவுபடுத்தி கொள்ளும் பொருட்டு எளிதாக்கி வைத்திருக்கிறோம். குர்ஆன் ரொம்ப ஈஸிங்க, உலகத்திலே ரொம்ப ஈஸியான வேதம் குர்ஆன். அது வாசிப்பதற்கு, அதை புரிந்து கொள்வதற்கு, அதை மனனம் செய்வதற்கு அல்லாஹு தஆலா இதை எளிதாக்கி வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறான். சொல்லிட்டு அல்லாஹு தஆலா அடுத்து கேட்கிறான், இவ்வளோ எளிதாக்கி வச்சிருக்கிற இந்த குர்ஆனை இதிலிருந்து நீங்கள் நல்லுணர்வு பெறுவோர் உண்டான்னு அல்லாஹ் கேட்கிறான். இந்த குர்ஆனிலிருந்து நல்லுணர்வு பெறுவோர்கள் உண்டா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் கேட்கிறான், இந்த குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? எத்தனை சயின்டிஸ்டுகள், எத்தனை அறிவியல் அறிஞர்கள் இந்த குர்ஆனை வைத்து தங்களுடைய ஆய்வை சமர்ப்பித்திருக்கிறார்கள். சயின்ஸுக்கு ஒரு முன் உதாரணமாக குர்ஆன் இருக்கிறது. எத்தனையோ பெரிய பெரிய சயின்டிஸ்டுகள் தாங்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு உண்மைதான் என்பதை குர்ஆன்ல சொல்லப்பட்டிருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள். அதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கேட்கிறான், இந்த குர்ஆனை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? இந்த குர்ஆனை அஃபலா யததப்பருனல் குர்ஆன் என்று அல்லாஹ் தஆலா நீங்கள் குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா என்று கேட்கிறான். அது மட்டுமில்ல, அவர்களுடைய இருதங்கள் பூட்டு போடப்பட்டிருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்கிறான். என் குர்ஆனை சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா? சும்மா அடிச்சாம்போக்கில் குருட்டாம்போக்கில் தான் ஓதுவீங்களா? குர்ஆனை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? உங்களுடைய உள்ளங்கள் ஏதேனும் பூட்டு போடப்பட்டிருக்கிறதா? எப்படி ஒரு வீட்டில் பூட்டு போடப்பட்டிருந்தா அந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாதோ, அதே போன்று உங்களுடைய உள்ளங்கள் பூட்டு போடப்பட்டிருக்கிறதா? நீங்கள் குர்ஆனை சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே குர்ஆனிலே அல்லாஹு தஆலா கடினமாக கேட்கிறான். அப்ப குர்ஆனை என்ன செய்யணும்? நம்ம சிந்திக்கணும், அதனுடைய அர்த்தத்தை அதை விளங்கி கொள்ளணும், அதனுடைய விளக்க உரைகளை தெரிந்து ஓதுகிற போது குர்ஆன்ல அளவிதமான ஒரு இன்பத்தை அல்லாஹு தஆலா கொடுப்பான். ரெண்டாவது நம்ம சொன்னோம், குர்ஆனை அதிகம் அதிகம் ஓதணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ரமலானிலேயும் ஒரு தடவை குர்ஆன் ஓதி காண்பிக்கப்படும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், அதுவரை இறக்கப்பட்ட குர்ஆனுடைய வசனங்களை நபி அவர்களிடத்துல ஓதி காண்பிப்பாங்க. நபி அவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திட்ட ஓதி காண்பிப்பாங்க ஒவ்வொரு ரமலான்லையும்.
ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகக்கூடிய ரமலான்ல 2 முறை குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டது என்ற ஹதீஸுகள்ல வருகிறது. அப்ப நாம் என்ன செய்யணும்? குர்ஆனை அதிகம் உச்சரிப்போடு நிறுத்தி நிதானமாக நம்ம என்ன செய்யணும்? குர்ஆனை அழகாக நம்ம என்ன செய்யணும்? ஓதணும். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா குர்ஆனை பத்தி அல்லாஹ் பல வசனங்கள்ல அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வே தன்னுடைய குர்ஆனில் பல வசனங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், குர்ஆனை புரிந்து கொள்வது என்பது ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. எடுத்து ஓத ஆரம்பிச்சா அப்படி ரொம்ப ஈஸியானதாக இருக்கும். அது அப்துல்லா என்கிற ஒருத்தர், பெரியார் தாசன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மரணித்து விட்டார். அவர் ஒரு நார்த்தீகவாதியாக இருந்தார். பெரியார் தாசன், அதாவது கடவுளே இல்லை என்கிற கொள்கையில் அவர் இருந்தார். அதற்கு முன்னாடி புத்த மதத்தில் இருந்தார். இப்படி பல கொள்கையில் இருந்து அவர் ஒரு நாள் ட்ரெயினில் போயிட்டு இருக்காரு. ட்ரெயினில் போயிட்டு இருக்கும் போது சென்னையில் பெரம்பூர்ன்ற ஒரு ஏரியாவில் ட்ரெயின் கிராஸ் ஆகுது. கிராஸ் ஆகும்போது ஐஎஃப்டி என்கிற நிறுவனத்தினுடைய அந்த ஒரு பெரிய பேனர் ஒன்று போடப்பட்டிருக்கிறது. அந்த பேனரில் இங்கே குர்ஆனுடைய தமிழாக்கம் கிடைக்கும் என்று அது போடப்பட்டிருக்கிறது. ட்ரெயினில் போயிட்டே இருந்தவர், அவருடைய கண்ணுக்கு அந்த பேனர் படுது, குர்ஆனுடைய தமிழாக்கம் இங்கு கிடைக்கும். உடனே ட்ரெயின்ல இருந்து இறங்குறார். இறங்கி பெரம்பூருக்கு போறார். அந்த இடத்தை தேடி போறார். அங்க போய் குர்ஆனுடைய தமிழாக்கத்தை வாங்குகிறார். வாங்கி படிக்கிறார். ஒரு கட்டத்திலே அல்லாஹ் தஆலா அவருடைய உள்ளத்துல ஈமானிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துறா. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இதற்கு முன்னால் அல்லாவே கிடையாது, இறைவனே கிடையாது என்ற கொள்கையில இருந்தவர், புத்த கொள்கையிலே முன்னால் இருந்தவர். அதற்கு பிறகு தான் மரணிக்கிற வரை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை தெருவாக ஊராக கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் பிரச்சாரம் செய்தார். அவர் ஏன் குர்ஆனை நான் படித்தவுடன் அதனுடைய ஒவ்வொரு வசனங்களும் அல்லாஹ்வே என்னிடத்தில் பேசுவதை போன்று அமைந்தது. இதில் எந்த பொய்யும் இல்லை. ஒரு வசனம் இன்னொரு வசனத்துக்கு முரண்படலை. அல்லாஹ் தஆலா முன்னாடி ஒரு செய்தியை சொல்லியிருப்பான், பின்னாடி ஒரு செய்தி சொல்லியிருப்பான். இதுக்கு முரண்படலை. மற்ற மதத்திலலாம் அவர் சொல்றாரு, குர்ஆனை படிச்சுட்டு ஏன் நான் இஸ்லாத்துக்கு வந்தேன்னு சொல்லும் போது அவர் காரணம் சொல்றாரு, எல்லா வேதமும் நன்மையை செய்யுன்னு சொல்லுது, தப்ப செய்யாதன்னு சொல்லுது, இந்த பாவத்தை செய்யாதன்னு சொல்லுது. ஆனா எந்த வேதமும் நீ நன்மை செஞ்சா உனக்கு சொர்க்கம் இருக்குன்னு சொல்லல. எந்த வேதமும் எந்த மதமும் நீ பாவம் செஞ்சா நரகம் இருக்குன்னு சொல்லல. ஆனா குர்ஆன் சொல்லுது, நீ நல்ல அமல்களை செஞ்சா உனக்கு சொர்க்கம் இருக்கு, நீ பாவத்தை செஞ்சா, அநியாயம் செஞ்சா, அக்கிரமத்தை செஞ்சா உனக்கு நரகம் இருக்குன்ற இந்த கான்செப்ட் குர்ஆன்ல மட்டும்தான் இருக்கு, வேற எந்த வேதத்திலையும் மதத்திலையும் இல்லை. அதனால நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று அவர் சொல்கிறார். மரணிக்கிற வரை தெருவாக பிரச்சாரம் செய்து இவர் மூலமாக பல நூற்றுக்கணக்கான பேர் இஸ்லாத்திற்கு வந்தார் என்றால் குர்ஆன் என்பது எவ்வளவு லேசானது. அதை நாம் படித்து புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நிச்சயமாக இந்த குர்ஆனை நன்கு நினைவுபடுத்தி கொள்ளும் பொருட்டே எளிதாக்கி வைத்திருக்கிறோம். ஈஸியா மனப்பாடாயிரும். மக்தப் மதரசாவுக்கு அனுப்புறோம், 1 வயசு 2 வயசு தான், 2 வயசு 3 வயசு தான். நான் யூகேஜி எல்கேஜி தான் போறான். ஆனா பார்த்தா ஓத இன்னும் எஸ்எல் குர்ஆன் கூட முடிக்கல. ஆனா கேட்டு மனப்பாடம் பண்ணிடுறான். குர்ஆனை கேட்கறான், அல்லும் சூரா மனப்பாடாயிருது. அப்ப என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா? அப்ப இதை நினைவுபடுத்தி கொள்ளும் பொருட்டு இந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா எளிதாக்கி வைத்திருக்கிறேன். இதன் மூலமாக நல்லுணர்வு பெறுவோர் உண்டா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப பார்க்கிறோம், மக்தப் மதரசால எஸ்எல் குர்ஆன் கூட முடிக்கல, ஆனா அல்ஹம்து சூரா மனப்பாடாயிருது. சில பேருக்கு வல்லுஹா வரைக்கும் மனப்பாடாயிருது, அம்மா எதசாலும் மனப்பாடாயிருது. கேட்டே மனப்பாடாகிற அளவுக்கு குர்ஆன் ரொம்ப லேசானதுன்னு அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆனை நீங்க சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? நம்ம ஏற்கனவே சொன்னோம், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா. குர்ஆனை அவர்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்களா? அவருடைய உள்ளங்களில் என்ன பூட்டா போடப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் கேட்கிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை அல்லாஹ் ஷிஃபா என்று சொல்லுகிறான், நோய்க்கான நிவாரணி என்று சொல்கிறான். குர்ஆன் விசுவாசிகளுக்கு அருமருந்து, ஷிஃபாஉன் லின்னாஸ்,
யாரெல்லாம் இந்த குர்ஆனை ஓதுகிறார்களோ அது குர்ஆன் அவர்களுக்கு ஷிஃபா, அருமருந்து. நான் முஃமின்களுக்கு ரஹமத்தாக, அருமருந்தாக உள்ளவற்றையே குர்ஆனில் படிப்படியாக இறக்கி வைத்திருக்கிறோம் என்று குர்ஆன் ஓதுபவர்களுக்கு ஷிஃபா கிடைக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆமா, ஷிஃபா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கிற வார்த்தை, இந்த வார்த்தை ஒரு சாதாரண வார்த்தை அல்ல, குர்ஆனுடைய மிக சாதாரணமான வார்த்தை இது. ஆனா இதுல அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஷிஃபாவை வைத்திருக்கிறான், நோய் நிவாரணத்தை வைத்திருக்கிறான். காலித் இப்னு வலீத் என்கிற சஹாபி இஸ்லாத்துக்கு வந்து விட்டாங்க. இஸ்லாத்துக்கு வந்தோன்னே யூதர்கள்ட்ட சொல்றாங்க, இஸ்லாம் தான் உண்மையானது, குர்ஆன் தான் உண்மையானது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறை தான் உண்மையானதுன்னு அவங்க சவால் விடுறாங்க. உடனே அவங்க என்ன செய்யறாங்க, நான் ஒரு விஷத்தை குடிக்கிறேன், ஒரு பாட்டில் விஷம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லி விஷத்தை குடிச்சா எனக்கு விஷம் எதுவும் செய்யாதுன்னு சொல்றாங்க. உடனே விஷம் வைக்கப்படுது. நமக்கெல்லாம் ஈமான் பலகீனம், நம்மளாம் பிஸ்மில்லான்னு சொல்லி ஆஹா என்ன செத்து போயிருவோமா அப்படின்னு பயத்திலேயே குடிப்போம், நமக்கு ஈமான் பலகீனம். ஆனால் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி விஷத்தை குடிக்கிறார்கள். அவருக்கு அந்த விஷம் எதுவுமே செய்யலை. யூதர்கள் அப்படி மிரண்டுட்டாங்க. சொன்னாங்க, இந்த மார்க்கம் என்பது உண்மையானது என்று நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் கைசர் என்கிற ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசருக்கு தலைவலி, கடுமையான தலைவலி. எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டாரு, எந்த ட்ரீட்மெண்ட்லேயும் ஷிஃபா கிடைக்கவே இல்லை. உமர் ரலியல்லாஹ்ட்ட செய்தி வருது, உமர் ரலியல்லாஹ் ஒரு தொப்பி அனுப்பி வைக்கிறாங்க, இந்த தொப்பியை போடுங்க தலைவலி சரியாயிடும், இந்த தொப்பியை போடுங்க தலைவலி சரியாயிடும். இவர் தொப்பி போடுறாரு, தலைவலி சரியாயிடும். தொப்பி கழட்டி வச்சா மறுபடியும் தலைவலிக்கு. ஆனா தொப்பிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. அவருக்கு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, இந்த தொப்பிக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு. உள்ள நோண்டி பார்த்தா அந்த தொப்பிக்குள்ள ஒரு பேப்பர்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதப்பட்டிருந்தது. ஒரு பேப்பர்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதப்பட்டிருந்தது. உமர் ரலியல்லாஹு தன்னுடைய கையால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதி அந்த பேப்பரை தொப்பிக்குள் வைத்து தேய்த்து அந்த அரசருக்கு கொடுக்கிறார். அல்லாஹ் அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் உடைய பரக்கத்துல அவருடைய தலைவலிக்கு அல்லாஹ் ஷிஃபாவை தருகிறான். இப்படி பார்த்தா ஒவ்வொரு சூராவுக்கும் ஷிஃபா. சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கிறதே சாதாரண சூரா இல்லை. சூரத்துல் ஃபாத்திஹால அனைத்து நோய்களுக்கும் நிவாரணம் இருக்கிறதா ஹதீஸ்ல பார்க்கிறோம். சஹாபாக்களுடைய ஒரு கூட்டம் ஒரு பயணத்திலே போகிறார்கள். பயணத்திலே போய் கொண்டிருக்கிற போது திடீரென்று ஒரு ஊர் வருகிறது. அந்த ஊருக்காரங்கள்ட்ட இன்னைக்கெல்லாம் ஹோட்டல் நிறையா இருக்கு, ஒரு வழியாக ஊர் வழியாக போனால் நிறைய ஹோட்டல் இருக்கு, எந்த ஹோட்டலில் வேணால் இறங்கி சாப்பிட்டுக்கலாம். அந்த காலத்தில் ஹோட்டல் கிடையாது. ஒரு போயிட்டே இருப்பாங்க பயணத்தில், ஒரு ஊர் வரும், அது பசிக்கிற நேரமாக இருந்தால் அந்த ஊர்க்காரங்கள்ட்ட எங்களுக்கு பசிக்குது, எங்களுக்கு விருந்து கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்படி விருந்து கேட்டால் அந்த ஊர் மக்கள் விருந்து கொடுக்கறது அவங்க மேலே கடமை. அப்போ ஒரு ஊர் வருது, சஹாபாக்கள் அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்குறாங்க, இதுக்கு பசிக்குது விருந்து கொடுங்கன்ட்டு. அவங்க எங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாதுன்றாங்க. பார்த்தா அந்த ஊருடைய தலைவருக்கு ஒரு தேள் கொட்டிருச்சு. ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க, சரியா ஆகலை. இப்போ ஒரு பெரிய கூட்டமாக சஹாபாக்கள் வந்து அங்கே தங்கி இருக்கிறாங்க. அந்த ஊர்க்காரங்க வந்து சொல்கிறாங்க, எங்களுடைய ஊர் தலைவருக்கு இந்த மாதிரி ஏதோ கொட்டிருச்சு, அவருக்கு நீங்கள் வந்து ஓதி பாருங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, ஓதி பாருங்கன்றாங்க. அப்போ உடனே இந்த சஹாபாக்கள் வந்து ஒரு சஹாபி சொல்கிறாங்க, நான் வந்து ஓதி பார்க்குறேன், ஆனால் ஓதி பார்த்தா எங்களுக்கு என்ன தருவீங்க, எங்களுக்கு ஏதாவது தரணும், நீங்கள் சும்மாலாம் வந்து ஓதி பார்க்க முடியாது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆட்டு மந்தையே தர்றோம். நேராக இந்த சஹாபி வந்து ஃபாத்திஹா சூரா ஓதுறாங்க, பார்த்தா அவருக்கு ஷிஃபா ஆயிடுச்சு. ஃபாத்திஹா சூரா ஓதுறாங்க, ஷிஃபா ஆயிடுச்சு. ஆட்டு மந்தை அப்படியே கொடுத்துட்டாங்க, பெரிய ஆட்டு மந்தை இந்த சஹாபாக்களை கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சந்தேகம், இப்படி ஓதி பார்த்து அதுலேருந்து வரக்கூடிய அந்த கூலி இருக்கு, இந்த ஆட்டு மந்தையை இதை நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்கிறாங்க, யார சொல்ல இந்த மாதிரி வந்தோம், வர வழியில் இந்த மாதிரி நடந்துச்சு, இவங்க இந்த மாதிரி நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும், அதுக்கப்புறம் அவங்க ஆட்டு மந்தையை கொடுத்தாங்க, இதை நாங்கள் சாப்பிட்லாமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு அதில் ஒரு பங்கு கொடுங்கன்றாங்க, எனக்கும் அதில் ஒரு பங்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. இப்போ பாருங்கள், சூரத்துல் ஃபாத்திஹா நம்ம தினமும் ஓதுறோம், ஒரு சாதாரணமாக மனப்பாடமாக இருக்கக்கூடிய ஒரு சூரா. ஆனால் அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிட அல்லாஹ் தஆலா ஒரு ஷிஃபாவை வைத்திருக்கிறான், ஒரு நோய் நிவாரணத்தை வைத்திருக்கிறான். இது எத்தனையோ குர்ஆனின் வசனங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், குர்ஆன் ஓதுறதுக்கு முன்னாடி
ஷைத்தானுடைய தீண்டுதலை விட்டு நீங்கள் பாதுகாப்பு கோர சொல்லி அல்லாஹ் சொல்றான். இதா கராத்தல் குர்ஆன ஃபஸ்தைது பில்லாஹ், நீங்க குர்ஆன் ஓத ஆரம்பிச்சீங்கன்னா குர்ஆன் ஓத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஷைத்தானை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா வசனத்திலே சொல்லுகிறான். அப்ப குர்ஆன் நம்ம அதிகம் அதிகம் ஓதணும், அர்த்தம் தெரிஞ்சு ஓதணும். ஒண்ணு, குர்ஆனை அதிகம் அதிகம் அர்த்தம் தெரியுதோ இல்லையோ அதிகம் அதிகம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை பற்றி சொன்னார்கள், குர்ஆன் என்பது அது ஷாஃபி, நமக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யும், அல்லாஹ்விடத்தில் பேசும். யாரெல்லாம் இந்த அடியான் என்னை அதிகம் அதிகம் ஓதிக்கொண்டிருந்தான், இவனை நரகத்திலே போடக்கூடாது என்று குர்ஆன் அல்லாஹ்விட்டு நமக்காக வந்து பேசும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது மட்டும் இல்லை, குர்ஆன் அதனுடைய பரிந்துரையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். எல்லாருடைய பரிந்துரையை அல்லாஹ் ஏற்றுக்கிறது இல்லை, அல்லாஹ் குர்ஆனுடைய பரிந்துரையை அல்லாஹ் ஏற்றுக்குவான். நமக்காக குர்ஆன் அல்லாஹ்ட்ட பேசுச்சு அப்படின்னா அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய அந்த பரிந்துரையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள். அதே போன்று குர்ஆனை அதன் ஓதியின்படி அமல் செய்தவரையும் குர்ஆனையும் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கொண்டு வரப்படும். குர்ஆனை ஓதி அமல் செஞ்சவர் இருக்கார்ல, அவரையும் அல்லாஹ்ட்ட கொண்டு வரப்படும், அவர் ஓதிய குர்ஆனையும் அல்லாஹ்விடத்தில் கொண்டு வரப்படும். அல்லாஹ்விடத்தில் வந்து ஒரு பக்கம் குர்ஆன் இருக்கும், இன்னொரு பக்கம் ஓதி அமல் செஞ்சவர் இருப்பாங்க. அந்த குர்ஆன்ல 2 சூரா இருக்கு, பக்ராவுடைய சூரா, ஆல இம்ரான் சூரா. இந்த 2 சூறாவும் அல்லாஹ்ட்ட போய் வாதாடுமா. ஒரு கோர்ட்ல ஒரு வக்கீலு தன்னுடைய அந்த இருக்காரு அவருக்காக வாதாடுவார்ல, என்னுடைய கட்சிக்காரன் நியாயமானவர், தப்பே செய்யலை அப்படி என்ன செய்வார், அந்த ஜட்ஜு உட்காந்துருப்பார், ஜட்ஜிட்ட போய் அந்த வக்கீல் வாதாடுவார். அந்த மாதிரி குர்ஆன்ல சூரத்துல் பக்ரா சூறாவும் சூரத்துல் ஆல இம்ரான் சூறாவும் அல்லாஹ்ட்ட போய் வாதாடுமா. யார்கிட்ட? அல்லாஹ்ட்ட போய், யா அல்லாஹ் என்னை இவன் அதிகமாக ஓதிக்கிட்டே இருந்தான், இவன் நீ நரகத்தில் போட்டு என்ன செய்யக்கூடாது, தண்டிக்க கூடாது, இவனை மன்னிச்சிடணும்னு சொல்லி இந்த 2 சூறாக்களும் அல்லாஹ்விடத்திலே வாதாடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி குர்ஆன் விஷயத்தில் தர்க்கம் செய்யக்கூடாது, குர்ஆன் விஷயத்தில் சண்டை போடக்கூடாது. குர்ஆன் விஷயத்தில் சண்டை போடுவது என்பது அது குஃப்ர், அது இறை மறுப்பு என்ற ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். 4வது சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் சிறந்தவர் யார்? உங்களில் சிறந்தவர் யார்? ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, யார் குர்ஆனை கற்று பிறருக்கு கற்று கொடுக்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். ஜமாலியா மதரசால ஓதுறோம், குர்ஆன் நல்லா ஓத கற்றுக்கிட்டோம், குர்ஆனுடைய விளக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம 10 பேருக்கு ஓதி கொடுக்குறோம், நம்ம 10 பேர் நம்ம வீட்டில் தம்பிக்கு ஓதி கொடுக்குறோம். நம்ம அத்தா குர்ஆன் ஓத தெரியாதவராக இருப்பார், அத்தா வாங்கத்தா, என்னத்தா இவ்வளோ பெரிய வயசாயிருச்சு உங்களுக்கு இன்னும் குர்ஆன் ஓத தெரியல, நான் சொல்லி கொடுக்குறேன், டெய்லி நான் சொல்லித்தரேன், ஏன்ட்ட நீங்கள் குர்ஆன் ஓதுங்கன்ட்டு அத்தாவுக்கு குர்ஆன் ஓத கற்றுக் கொடுக்குறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் சிறந்தவர் தான் குர்ஆனை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர் தான் உங்களில் சிறந்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குர்ஆனுடைய ஒரு முனை, குர்ஆன் இருக்கு, குர்ஆனுடைய ஒரு முனை அல்லாஹ்வுடைய கையில் இருக்கான், மறுமுனை உங்கள் கைகளில் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனுடைய ஒரு முனை அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு, இன்னொரு முனை நம்முடைய கையில் இருக்கு. இதை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், இம்மையிலே நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். குர்ஆனை பற்றி பிடிச்சுக்கோங்க. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான், குர்ஆன்ல அல்லாஹ் எதை தடுத்திருக்கான், எப்படி வாழ சொல்றான், நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், வழி தவற மாட்டீர்கள், மறுமையிலும் அழிவு பெற மாட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னைக்கு பேச்சு நிறைய பேசுறான், மைக்கை பிடிச்சிட்டா இந்த நடிகர்கள்லாம் பேசுறான், அரசியல்வாதிலாம் பேசுறான், அப்படியே அதை கேதர் பண்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பேச்சுக்களிலேயே மிக சிறந்த பேச்சு ஹைருல் ஹதீஸி ஃபஇன்ன ஹைரல் ஹதீஸி, பேச்சுக்களிலேயே சிறந்த பேச்சு கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதமாகும். பேச்சுக்களிலேயே சிறந்த பேச்சு இது அல்லாஹ்வுடைய வேதம். வழிகாட்டுதலிலேயே சிறந்த வழிகாட்டுதல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிகாட்டுதல் என்று ஹதீஸுகளை நாம் பார்க்கிறோம். இன்னும் ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த குர்ஆன் இருக்கே, இந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹ் சில கூட்டத்தாரை உயர்த்துகிறான், சில கூட்டத்தாரை தாழ்த்துகிறான். யார் குர்ஆனின்படி வாழ்கிறாரோ அல்லாஹ் அவர்களை உயர்த்துகிறான்,
யார் குர்ஆன் படிச்சுட்டு குர்ஆனை ஓதிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி அமல் செய்யாமல் பாவம் செய்து தீமை செய்து அல்லாஹ் அவர்களை தாழ்த்துகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் ஹதீஸ்ல இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குர்ஆனை பத்தி நம்ம உள்ளத்துல ஒரு சில சூறாக்களாவது மெமரியா இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குர்ஆனுடைய சிறு பகுதி யாருடைய உள்ளத்தில் மனனமாக இல்லையோ அவருடைய உள்ளம் பாலடைந்த வீடை போன்று. ஒரு பாலடைஞ்ச வீடு எப்படி இருக்கும்? வத ஃபேன் போட்டிருக்கு, பெயிண்ட் அடிச்சிருக்குது, நல்ல லைட் போட்டிருக்கு, அப்படி நம்ம ஜம்முன்னு வந்து உட்காந்துருக்குறோம், அப்படி காத்தோட்டமாக உட்காந்துருக்குறோம். சரி தப்சீரை கேட்போம், என்னதான் சொல்கிறாங்கன்னு கேட்போன்ட்டு. இதுவே ஒரு பாலடைஞ்ச வீடு, நான் பாட்டுக்கு உட்காந்து பயான் பண்ணுறேன், வாங்க இந்த பாலடைஞ்சக்குள்ள வீட்டுக்குன்னா வருவாங்களா? யாரா வருவீங்களா? ஐயோ அந்த வீடு பேய் வீடு மாதிரி இருக்குது, ஒரே அப்படியே இருக்குது, கருப்பாக இருக்குது, லைட்டே இல்லை, எல்லாம் பெயிண்டே இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கு, எப்படி வருவோமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருடைய உள்ளத்தில் கொஞ்ச வசனங்கள் கூட குர்ஆனுடைய கொஞ்ச வசனங்கள் கூட மெமரியா இல்லையோ அந்த உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளத்தை போன்று? பாலடைஞ்ச வீடை போன்று. நம்ம முடிஞ்ச அளவுக்கு குர்ஆனுடைய வசனங்களை அதிகம் மெமரி பண்ணணும், மனப்பாடம் பண்ணணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கரா ஹர்ஃபம் மின் கிதாபில்லாஹ், யார் குர்ஆனுடைய ஒரு எழுத்தை ஓதுகிறாரோ ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, அவருக்கு 1லிருந்து 10 நன்மை. ஒரு எழுத்து ஓதுனா எத்தனை நன்மை? 10 நன்மை. அலிஃப் லாம் மீம் இருக்கா? அலிஃப் லாம் மீம் எத்தனை நன்மை? ஒரு நன்மை இல்லை. அலிஃபுக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மைன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவ பாருங்க, ஒரு எழுத்துக்கு 10 நன்மைண்டா நம்ம எத்தனை வசனங்களை ஓதனா அப்ப எவ்வளோ நன்மைகள் அல்லாஹ் குர்ஆன்ல வச்சிருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் குர்ஆனை ராகமாக தஜ்வீதோடு ஓதவில்லை. சில பேர் ஓதனா ஒண்ணுமே புரியாது, அப்படி ஓதுவாங்க, ஒண்ணுமே புரியாது. யார் அப்படி ஓதுறவங்க இருக்காங்களா? உஸ்தாத்மார்கள் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தால் அடிச்சு போவேன், அடுத்த பக்கத்துக்கு போயிடுவோம். பாடம் சொல்லும் போது என்ன ஆகுது, இப்போதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும். உஸ்தாத் ஏதாவது கொஞ்சம் இப்படி திரும்பி இருப்பாங்க, பார்த்தா அடுத்த பக்கத்தில் பாஞ்சிருப்பான். அப்படி ஓதக்கூடாது. தஜ்வீதோடு நிறுத்தி நிதானமாக அழகாக ராகத்தோடு ஓத வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் குர்ஆனை ராகமாக தஜ்வீதுடன் ஓதவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்லன்னு சொன்னாங்க. அவன் என்ன சார்ந்தவன் கிடையாது. என்ன சார்ந்தவனா இருந்தால் தஜ்வீதோடு நிறுத்தி நிதானமாக அழகான ராகத்தோடு ஓதுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹதீஸ்ல இன்னொரு வருது, குர்ஆனை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அதை ஓதுங்கள். குர்ஆனை கற்று அதனை ஓதி அதன் அடிப்படையில் நடப்பவருக்கு உதாரணம் கஸ்தூரியால் நிரப்பப்பட்ட பையை போன்றது. ஒருத்தட்ட என்ன செய்யுது? கஸ்தூரின்னு தெரியுதா? நறுமணங்களே ரொம்ப அப்படியே பயங்கர நறுமணம் கஸ்தூரி. ஒரு கஸ்தூரியால் நிரப்பப்பட்ட பை ஒருவரிடத்தில் இருந்தால் அது எப்படியோ அப்படித்தான் குர்ஆன் ஓதி அதன்படி அமல் செய்பவர். அப்ப இவர் எங்கெல்லாம் குர்ஆன் ஓதி அதன்படி அமல் செய்கிறவர் எங்கெல்லாம் போறாரோ அங்க நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி யார் குர்ஆன்ல ரொம்ப தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்களோ, பா எங்க ஜமாலியா மதரசால இந்த பையன் தான்ப்பா, இந்த பிள்ளை தான்ப்பா சூப்பரா குர்ஆன் ஓதும், நல்ல கிராத்தோட ஓதும், நிறைய ஜுஸு மனப்பாடம் பண்ணியிருக்கு. சில பேர் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. எக்ஸ்பர்ட்னா தெரியுதா? ரொம்ப அப்படி பக்காவா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் குர்ஆனை ஓதுவதிலே தேர்ச்சி பெற்று இருக்கிறாரோ, யாரு குர்ஆன் ஓதுவதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாரோ அவரோடு கண்ணியமிக்க மலக்குமார்கள் இருப்பார்கள். உங்களில் யாரு குர்ஆனை ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக ஓதுறாங்களோ அவங்களோட யார் இருப்பா? கண்ணியமான மலக்குமார்கள் இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னாங்க, குர்ஆனை ஓதுவதற்கு சிரமமாக இருப்பினும் அதை திருப்பி திருப்பி சிரமத்தோடு, சில பேருக்கு திக்குவாயிருக்கு, லைட்டாக திக்கும் இருந்தாலும் ஓதுறாரு, ட்ரை பண்ணி என்ன செய்கிறாரு, கஷ்டப்பட்டு ஓதுறாரு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவருக்கு 2 கூலின்னு சொல்கிறாங்க. அவருக்கு என்ன கூலி? 2 கூலி. ஓதன கூலி ஒன்று, அவருக்கு திக்குனாலும் அவருக்கு சிரமமாக இருந்தால் கஷ்டப்பட்டு முயற்சி செய்கிறார்ல அதுக்கு ஒரு நன்மை, டபுள் நன்மை. ஈஸியாக ஓதுறவருக்கு ஒரு நன்மைன்னா சிரமத்தோடு ஓதுபவருக்கு எத்தனை நன்மை?
2 நன்மை. அவர் ஓதிய நன்மை ஒன்று, அவர் கஷ்டப்பட்டு ஓதுறாருல அதுக்கு உண்டான நன்மை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படி பார்த்தா குர்ஆனுடைய அந்த ஓதுவதனுடைய சிறப்புகளை பார்த்தால் அப்படி போய்கிட்டே இருக்கு. அல்லாஹ் தஆலா குர்ஆனை உலகத்தில் இப்படி ஒரு வேதம் கிடையவே கிடையாது. அப்படி ஈர்த்துரும். என்ன செஞ்சிடும்? ஒரு மனுஷன் என்ன செஞ்சிடும்? குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரு ஈர்ப்பு சக்தியை வச்சிருக்கான். சவால் விடுற அல்லாஹ் குர்ஆன்ல, இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா ஃபஅது பி சூரத்தின் மிஸ்லிஹா. நீங்கள் உண்மையான ஆளா இருந்தா குர்ஆன் மாதிரி இன்னொரு குர்ஆனை கொண்டு வாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சவால் விடுறான். என்ன சவால் விடுறான்? குர்ஆன் மாதிரி இன்னொரு குர்ஆனை கொண்டு வாங்கடா பார்க்கலாம். முடியுமா? முடியல. சஹாபாக்கள் காலத்து நபியினுடைய காலத்திலிருந்து நிறைய பேர் இதிலே செயலிழந்து போய்விட்டார்கள். எவ்வளோ பெரிய எதிரியா இருப்பான். ரசூலுல்லாஹ் முன்னாடி வருவான். ரசூலுல்லாஹ் குர்ஆன்லேருந்து சில வசனங்களை ஓதி காமிப்பாங்க. அதனுடைய ராகத்தை கேட்டுட்டு மயங்கிடுவான். அப்படித்தான் ஒரு காஃபிர், அபுல் வலீத் என்கிற ஒரு காஃபிர், குறைஷிகள் என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட அனுப்பி வைக்கிறாங்க. குறைஷிகள் ரசூலுல்லாஹ்ட்ட அனுப்பி வைக்கிறாங்க. நீ போய் ரசூலுல்லாஹ்ட்ட பேசி ரசூலுல்லாவை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி நம்ம இதுக்கு கொண்டு வந்துருன்னு யார் அனுப்பி வைக்கிறாங்க? அபுல் வலீதை அனுப்பி வைக்கிறாங்க. இவர் நேரம் ரசூலுல்லாஹ்ட்ட போறாரு. ரசூலுல்லாஹ்ட்ட போய் என்ன செய்யறாரு? யார் ரசூலல்லாஹ், யார் ரசூலுல்லாஹ்னு சொல்ல மாட்டார், முஹம்மதே. தான் ரசூலுல்லாஹ் ஏத்துக்கல. முஹம்மதே, நீங்க புதுசா ஒரு மதத்தை கொண்டு வந்திருக்கீங்க, இஸ்லாம்ட்டு. நீங்க அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்றீங்க. உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? உங்களுக்கு ஏதாவது பணம் வேணும்னா சொல்லுங்க, நான் பணம் ஏற்பாடு பண்ணி தர்றேன். என்ன கேட்குறாரு அவரு? உங்களுக்கு ஏதாவது பணம் வேணும்னா சொல்லுங்க, பணம் ஏற்பாடு பண்ணி தர்றேன். அல்லது உங்களுக்கு சிறப்பு வேணும், இந்த மக்கள்லேயே நான் தான் சிறப்பானவன் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பதவி தர்றோம், நீங்கள் இந்த இஸ்லாத்தை விட்டுருங்க, இப்பெல்லாம் தூதர்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அல்லது உங்களுக்கு ஏதேனும் நோய் வாய்ப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்பாடு செய்கிறோம். திடீர்னு பார்த்தா எங்கள் கடவுள்கள் எல்லாம் திட்டுறீங்க, எங்களுடைய சிலைகள்லாம் பொய்ன்றீங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாதுன்றீங்க, சிலை வணக்கம் செய்யக்கூடாதுன்றீங்க, உங்களுக்கு ஏதாவது மனநிலை எதுவும் பாதிக்கப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்பாடு செய்கிறோம் அப்படின்றார். ரசூலுல்லாஹ் இவர் பேசுகிறதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அப்படியா, சரி சரி, பேசி முடிச்சிட்டியாப்பா? முடிச்சிட்டேன். பேசி முடிச்சோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபுல் வலீத் என்கிற குறைஷி காஃபிரிடத்திலே சொல்லுகிறார்கள், நான் இப்போது சொல்வதை நீ கேள் என்று சொல்லிவிட்டு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஹாமீம் தன்சீலும் மினர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த வசனம் தொடங்குகிறது. அப்படியே அந்த வசனத்தை அப்படியே ஓதுறாங்க. சூரா ஃபுஸ்ஸிலத் என்கிற அந்த சூராவுடைய வசனத்தை ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். ஓத ஓத அந்த காஃபிர் அப்படியே கேட்கிறான். கேட்டு அப்படியே மெய் மறந்துட்டான். திருப்பி காஃபிர்கள்ட்ட போகிறான். அனுப்பி வச்சாங்கல்ல குறைஷி காஃபிர்கள், அவங்கள்ட்ட போகிறான். பார்த்தா போகும்போது இருந்த முகம் இல்லை. போகும்போது நான் போய் கூப்பிட்டு வரேன் முகமதை, கெத்தா போனாப்புல. போகும்போது என்ன செஞ்சாப்புல? போய் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி கரெக்ட் பண்ணி இஸ்லாத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் விட வச்சுட்டு நான் கூட்டிகிட்டு வர்றேன் பாருன்னு கெத்தா போனவர். போன முகம் இல்லை, அப்படி முகம் மாறி வர்றாரு. வந்தவர் சொல்கிறாரு, அவர் ஓதுற இந்த வசனம் கவிதை மாதிரி தெரியல, சூனியம் மாதிரி தெரியல, மயக்கக்கூடிய விஷயம் மாதிரி தெரியல, ஏதோ உண்மை இருக்கிற மாதிரி தெரியுதுன்றார். அத்தனை குறைஷி காஃபிர்களும் டென்ஷன் ஆயிட்டாங்க. இவரையும் மாத்திட்டார். யாரு? முகமது. இவரையும் மாத்திட்டாருன்னு எல்லாரும் சொல்றாங்க. என்ன மாத்தினாங்க? ஏதாவது செஞ்சாங்களா ரசூலுல்லாஹ்? என்ன செஞ்சாங்க? குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காண்பித்தார்கள். சொன்னாங்க, தன் நாவை கொண்டு முகமது நபி இந்த அபுல் வலீதுக்கும் சிஹ்ர் வைத்து விட்டார், சூனியம் வைத்து விட்டார் என்று குறைஷி காஃபிர்கள் பேசிக்கொண்டார்கள். அப்ப குர்ஆனை போன்று இன்னொரு குர்ஆனை உலகத்தில் யாராலும் கொண்டு வர முடியாது. அல்லாஹ் குர்ஆனின் வசனத்தில் அப்படி ஒரு ஈர்ப்பு சக்தியை எல்லாம் வைத்திருக்கிறான். இன்னும் சொல்றாங்க, முசைலமான்னு ஒருத்தர் தான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல. முசைலமா அப்படின்னு ஒருத்தன், அவன் என்ன செஞ்சானா, நானும் குர்ஆன் மாதிரி இன்னொரு குர்ஆனை கொண்டு வரேன்டான். என்ன செஞ்சான்? நானும் குர்ஆன் மாதிரி இன்னொரு குர்ஆனை நான் கொண்டு வரேன் அப்படின்டான். சொல்லிட்டு ஒரு சூறாவை உருவாக்குறான்.
அல் ஃபீலு மல் ஃபீல் ஒமா அதுராக மல் ஃபீல். ஃபீல்னா அரபியில் யானைன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? அல் ஃபீலு மல் ஃபீல், யானை என்றால் அது என்ன தெரியுமா அப்படின்னு இவனா ஒன்று அடிச்சு விட்டான். என்ன செஞ்சது? இவனா ஒன்று. எல்லாரும் சிரிச்சுட்டாங்க, லூசு மாதிரி வளர்றன்ட்டு. ஆனால் அவனால என்ன செய்ய முடியல? குரானை போன்று இன்னொரு குரானை அவனால் என்ன செய்ய முடியல? கொண்டு வர முடியல. நபியினுடைய காலத்துக்கு பிறகு தன்னை நபி என்று வாதிட்டான். அபூபக்கர் ரலியல்லாஹு போர் செய்து அவன் அந்த போரிலே கொல்லப்பட்டார் என்ற செய்தி வருகிறது. அப்ப நாம இந்த குரான் என்பது, இந்த குரானுக்கு நிகராக இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒரு வேதத்தை அல்லாஹ் வைக்கவில்லை. எனவே நாம் நம் வாழ்க்கையிலே அதிகம் அதிகம் குரானை ஓத வேண்டும். குரானை பொருளறிந்து ஓத வேண்டும். அந்த மானாவை என்ன செய்யணும்? அறிஞ்சு ஓதணும். குரானுடைய விளக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். குரான் என்ன சொல்லுதோ அதன்படி அமல் செய்யணும். அதிகம் அதிகம் குரானை ஓதி குரானை மனனம் செய்கின்ற ஹாஃபில்களாக, விளக்கம் தெரிந்த ஆலிம்களாக அல்லாஹு தாலா நம் ஒவ்வொருவரையும் அல்லாஹு தாலா ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் நாம் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.